100 ஆண்டுகள் பழமையான தமிழ் சினிமாவுல திருப்புமுனை ஆண்டு அப்படின்னா அது கண்டிப்பா 1977 தான். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், ஒட்டுமொத்த சினிமாவுடைய திரை இசை மற்றும் திரை இசை பாடல்கள், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களுடைய டேர்னிங் பாயிண்ட் அந்த வருஷம். இது எல்லாத்தையுமே இப்ப திரும்ப பேச வச்சது நம்ம இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவினுடைய மரணம் தான். நீங்க வேற பாரதி ராசா படமா இருந்தா பாடையில ஒரு ரசமா இருந்தாலும் நடிப்பணுங்க. அப்படியா? ஆர் யூ ஷூர்? சோர் தானுங்க. அது வரைக்கும் தமிழ் சினிமாவுல மரங்கள் இருக்கும் ஆனா அசையாது. ஏன்னா அது பிளாஸ்டிக் மரங்கள். தண்ணீர் இருக்கும், குளங்கள் இருக்கும், ஆனா அலை அடிக்காது. காரணம், அது கொண்டு வந்து உருவாக்கப்பட்ட செயற்கை குளங்கள். பூக்கள் பூக்கும், வாசம் வீசாது. நம்ம கூடவே பயணிக்கிற நம்ம உறவுகள், அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், நண்பன், நண்பி, தோழன், தோழி, காதலன், காதலி, இப்படி எல்லாருமே அது வரைக்கும் சினிமாவில் இருந்தாங்க. ஆனா அவங்க யாரும் நமக்கு ஒட்டவே இல்லை. இப்படி ஒரு சூழல்ல தான் 1977 ஒரு இளைஞன் புதுமை விரும்பியாக உள்ள வந்து, இது எல்லாம் ஒண்ணுமே இல்லடா, மண்ணு வேற, மண் வாசனை வேற, என் பக்கத்துல நடக்கிற கதை வேற, எங்க ஊர்ல நடக்கிற கதை வேற, நாம் பார்த்த உறவுகள் வேற, நாம் பார்த்த மரம் வேற, நாம் பார்த்த கொடி வேற, நாம் பார்த்த செடி வேற, நாம் பார்த்த ஆறு வேற, நாம் பார்த்த வாசனை வேற என்று புரட்சிகரமாக இறங்கும் நம்ம பாரதி ராஜா. 16 வயது நிலை படத்துல அதான் நான் பாஸ் ஆகிட்டேன்னு பாரதி ராஜா அறிமுகமாகிற அதே வருஷத்தான் தமிழ் சினிமா ரியாலிட்டி பக்கம் திரும்ப தொடங்குச்சு. அது வரைக்கும் பாடல்களுக்காகவும் அழகுக்காகவும் நடனங்களுக்காகவும் காட்டப்பட்ட வாய்க்கா வரப்புகள், குளங்கள், குட்டைகள், ஆறுகள், ஏரிகள் நம்ம வாழ்வியலோட கலந்து போன கதையாக மாறியது. திரை கதையாக மாறியது. படத்தை பார்க்குற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பயணிக்கிற வசனமா மாறியது, வாழ்க்கையா மாறினது. ருத்ரையா அப்படின்னு ஒரு இயக்குனர், அவள் அப்படித்தான்கிற ஒரே படம் இன்னைக்கு வரைக்கும் கல்ட் கிளாசிக். சினிமா படிக்கிற எல்லாருக்குமே இப்படி ஒரு படம் எடுத்தா போதும், அதுக்கப்புறம் படமே எடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டை உருவாக்குன படம். முள்ளும் மலரும் அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்து மகேந்திரன் அப்படிங்கிறவர் திடீர்னு இறக்குமதி ஆகிறாரு. ஒட்டுமொத்த இந்திய சினிமாவும் தமிழ் சினிமாவில் இப்படியும் படங்கள் எடுக்கலாமா அப்படின்னு திரும்பி பார்க்க தொடங்குது. கே பாலச்சந்தர் அது வரைக்கும் செல்லுலைட் திரைப்படங்கள், ஒரு மூடிய அறைக்குள்ள ஸ்டூடியோக்குள்ளேயே புரட்சி படைக்கலான்னு நம்பிட்டு இருந்தவர், அதுக்கப்புறமா வெளியில வராரு. தனக்குள்ள மறைந்திருந்த புரட்சி வேர்ஷன்களை வெளியில எடுத்து போடுறாரு. நல்ல உதாரணம் தண்ணீர் தண்ணீர். நமக்குள்ள ஆழமா ஊடுருவி இருக்கிற அழகியல் விஷயங்களை, மனக்குழப்பங்களை, வெளிய பரவலா நம்ம பேச பயப்படுற உணர்வுகளை எல்லாத்தையுமே திரைக்கதையாக ஆக்கிய பாலு மகேந்திரா. இப்படி 4 பக்க தாக்குதல் ஒன்று இந்த காலகட்டத்தில் தான் நடந்தது. அது அத்தனைக்கும் அச்சாரமிட்டது இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. ஒரு பக்கம் நான் சொன்ன இயக்குனர்களினுடைய பேரெழுச்சி, அதனுடைய தலைமையாக இருந்த பாரதி ராஜா, இது அத்தனை பேரையும் தாக்கு பிடித்து தாங்கி பிடித்து உலகத்துக்கு கொடுத்த இசைஞானி இளையராஜா. இதை விட என்ன ஒரு பொற்காலம் இருந்துற போகுது. ஒரு பக்கம் 16 வயதினிலே முதல் மரியாதை, கடலோர கவிதைகள்னு இலகுவான, எளிமையான, அழகான காதலை பேசுற ஒரு களம். சிவப்பு ரோஜாக்கள், டிக் டிக் டிக், ஒரு கைதியின் டயரின்னு ஹாலிவுட் தரத்துல கதை பேசும் கிரைம் த்ரில்லர் திரைப்படங்கள். இது ரெண்டுக்கும் மத்தியில அரசியலும் புரட்சியும், சாதி ஒழிப்பையும் தீண்டாமையையும் இயல்பாக அழகாக பேசினார் பாரதி ராஜா. அதுக்கு அலைகள் ஓய்வதில்லை, காதல் ஓவியம், வேதம் புதிதல். ஒரு நல்ல கலைஞன், ஒரு நல்ல தலைவனாக எப்போ உருவாகிறான் அப்படின்னா, அவன் தனக்கு கீழே உருவாக்குற தன்னுடைய மாணவர்கள். பாரதி ராஜா உருவாக்கிய மாணவர்கள், அந்த மாணவர்களுக்கு உருவான மாணவர்கள். இப்படி ஒரு மரத்தை நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா, ஒரு கிராஃபை வரைஞ்சோம் அப்படின்னா, அது ஒரு ஆல மரம் மாதிரி விழுது விட்டு நிற்கும். அத்தனை பேரும் முத்தான மனிதர்கள், சத்தான இயக்குனர்கள். பாக்யராஜ் தென்கிழக்கு ஆசியாவில், தென்னாசியாவிலேயே இவரை மாதிரி ஒரு திரைக்கதை அமைக்கக்கூடிய ஒரு வல்லுனர் கிடையவே கிடையாது. பாரதி ராஜாவினுடைய துணை இயக்குனர். மணிவண்ணன் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச புரட்சி தமிழன், வசீகரிக்கும் கலைஞன், எல்லா காலத்திலையும் நம்ம நினைவில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு படைப்பாளி. மனோபாலா, ஆர்.வி. உதயகுமார், இப்படி ஏகப்பட்ட பேர். ரொம்ப முக்கியமா நம்ம நாம் தமிழர் கட்சியில நாம் அதிகமாக நேசிக்கிற புரட்சி தமிழன் சீமான் அவர்கள். இந்த எல்லா துணை இயக்குனர்களுடைய படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பாடல்கள் மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கும். என்ன காரணம்? பாரதி ராஜா அவருடைய படங்கள்ல கொடுத்த பாடல்கள், எடுத்த பாடல்கள், வாங்கிய விதம், அதை சினிமாவாக படமாக நமக்கு கொடுத்த விதம், இது அத்தனையும் தன்னுடைய மாணவர்கள்கிட்டையும் கடத்தி வச்சிருந்திருக்கிறாரு. இதனாலேயே இவருடைய பட்டறையில இருந்த வந்த துணை இயக்குனர்கள், இவருடைய மாணவர்களுடைய படங்கள்ல வர்ற பாடல்கள்
இன்னைக்கு வரைக்கும் செழுமையானது, பசுமையானது. அதுக்கப்புறமா பாக்யராஜுக்கு அசிஸ்டண்டா வந்தவங்க, மணிவண்ணனுக்கு அசிஸ்டண்டா வந்தவங்க, ஆர்வி உதயகுமாருக்கு அசிஸ்டண்டா வந்தவங்க, இப்படி 3-4 தலைமுறையாக தமிழ் சினிமாவை ஆள்வதற்கான ஒரு குழுவை, கூட்டத்தை படையாக திரட்டி உருவாக்கி தந்தது நம்ம இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. பொம்மலாட்டம். இதுல ஒரு கலைஞனுடைய ஈகோவை காட்டியிருப்பாரு. தமிழ் சினிமாவில் ரொம்ப காலமா ஒரு போட்டி இருக்கு. இசை தான் ஒரு படத்துக்கு முக்கியம், இசை இருந்தா பத்தாது, வரிகள் தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் முக்கியம், கதை ரொம்ப முக்கியம், திரைக்கதை முக்கியம், வசனங்கள் சரியா இருக்கும். இப்படி ஈகோ போட்டி, அவங்களுடைய பார்ட்டிசிபேஷனை பெருசுபடுத்தி காட்டுறது. நாங்க இல்லைன்னா இது நடக்காது அப்படின்னு. சினிமாங்கிறது என்னதான் ஒரு கூட்டு முயற்சியா இருந்தாலும் பாரதி ராஜா அப்படிங்கிற இயக்குனர் தான்டா இங்க எல்லாமே அப்படிங்கிற ஒரு சேலஞ்சிங்க ஒரு கதையாவே உருவாக்கி ஒரு படமா கொடுத்த படம் தான் பொம்மலாட்டம். அது ஹிந்திலையும் வந்தது, தமிழ்லையும் வந்தது, பெரிய அளவு சக்சஸ் ஆகலை. ஆனா இன்னைக்கும் அந்த படம் ஒரு சேலஞ்சிங் மூவி எல்லா இயக்குனர்களுக்கும். நடிகனாக தன்னுடைய இறுதி மூச்சு வரை எந்த இடத்திலையும் விமர்சிக்கவே முடியாத அளவெடுத்து வடிவமைத்த ஒரு நடிகர். இப்படி எல்லாமே இருந்தாலும் பாரதி ராஜா இந்த பிரபஞ்சத்தையும் மனிதர்களையும் மனித வாழ்க்கையையும் இயற்கையையும் காதலையும் நேசித்த ஒரு மனிதர். அந்த காதல் தான் அவருடைய எல்லா படங்களையும் இளையோடி போயிருக்கு. அதுக்கு அவரே ஒரு பேட்டியில சொல்றாரு, தனக்கு 9ஆம் வகுப்பு படிக்கிறப்போ ஒரு காதலி இருந்தா, அந்த காதல் நினைவுகள் எவ்வளவு அழகு, அவளுக்கே தெரியாம காதலிச்ச அந்த வாழ்க்கை, அதுக்கப்புறம் 50-55 வருஷம் கழிச்சு அந்த பெண்ணை சந்திக்கும் போது ஏற்பட்ட அந்த உணர்வு, கேள்வியே இல்லாம உருவான ஒரு காதல், அதை சொல்லாமலே காணாம போய் 50-55 வருஷம் கழிச்சு சந்திக்கிறப்போ ஏற்படுற அந்த அழகியல் உணர்வு, இப்படி தனக்குள்ள ஒரு அழகான ரசிகனாக, காதலனாக இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்து வாழ்ந்த ஒரு மனிதனால தான் இப்படிப்பட்ட படைப்புகள் கொடுக்க முடியும். கலைஞர்களுக்கு மரணம் கிடையாது. எல்லாரும் சொல்றாங்க எஸ்பிபி இறந்துட்டாரு அப்படின்னு. எப்போ இறந்தாரு எனக்குன்னா தெரியல. இது வரைக்கும் ஒரு 4-5 நாடுகளுக்கு நான் பயணம் பண்ணியிருக்கேன், தமிழர்கள் வாழும் பகுதிகளுக்கு. அத்தனை இடத்துலையும் இன்னமும் எஸ்பிபி இருக்கிறாரு. எல்லா வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறாரு, எல்லா ஃபங்க்ஷன்லையும் இருக்கிறாரு. அவர் இல்லாம எந்த ஒரு நிகழ்வையும் ஏற்பாடு பண்ண முடியல. அப்புறம் எப்படி அவர் இறந்தாருன்னு சொல்ல முடியும்? கலைஞர்களுக்கு எப்பவுமே மரணம் கிடையாது. அவர்கள் உருவாக்கி வைத்து செல்லும் படைப்புகள் மூலமாக காலகாலமாக நம்ம ரசிக்கிற வரைக்கும் அவங்க இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ பாரதி ராஜா அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய உடல் அவருக்கான வேலை முடித்து கிளம்பியிருக்கு ஓய்வெடுக்கிறதுக்கு. ஆனால் அவருடைய படைப்பு மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறார். லெட் செலிப்ரேட் பாரதி ராஜா.